ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போது சம்பவத்தை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. ஒரு சக கண்டஸ்டண்ட்டை கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம ரொம்ப ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுற ஒரு சில பேர் இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்காங்க. இந்த சீசன் 9ல் இப்போ பார்க்குறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு வாரத்துலேயே இவங்க இவ்வளோ பிஹேவிங் இவ்வளோ மோசமாக இருக்குன்னா போகப்போ அவங்களுடைய விஷயங்கள் எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பார்த்தவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கமருதீன் இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பிக்கும் போது நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் லாஸ்ட் இவர் தான் வந்து உள்ள அமைச்சார். காந்த கண்ணு ஏதோ ஒன்று சொல்லி தான் அமைச்சார். நான் கூட பயங்கரமான ஒரு பர்ஃபார்மராக இருப்பார். ஏன்னா அத்லெட்டிக் பர்சனாக இருப்பார், உடம்புல நல்லா ஃபிட்டாக வச்சுருக்காரு, சூப்பராக இருக்கார் ஆள். கண்டிப்பாக வந்து இவரெல்லாம் வேறு லெவலில் வருவார் அப்படின்னு நானும் ரொம்ப ஆசையாக இருந்தேன். பட் அவரோட ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் அரோரா பக்கத்தில் உட்காந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அது அவரோட தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் திவாகர் கிட்ட அவர் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரோரா வந்துட்டு ஒரு கிளீனிங் விஷயத்தை வந்து திவாகர் கிட்ட கொடுக்குறாங்க, இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு. அவர் வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணுறாரு. அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும், நீங்கள் ஒன்றும் இது கிடையாது, செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாது, அவ்வளோதான். பிக் பாஸ் கேம் அதுதானே. அவர் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாரு. நானும் பார்வதியும் வந்துட்டு சேர்ந்து பண்ணலான்னு நினச்சோம், அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கார். நடுவில் டபான்னு ஒரு பூந்து என்னமோ பெரிய ஒரு வீராதி வீரன் சூராதி சூரன் நினப்பு போல மனசில் அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறாரு. ஆக்ஷன்ஸ்லாம் அப்படியே திரும்பவும் வந்து அடிக்க போகிற மாதிரி அப்படியே கையை காமிக்கிறாரு. பாரு, குரலை உயர்த்தி பேசாதார், நீ ஒரு வாட்டி பேசுனா நான் 10 வாட்டி பேசுன்றாரு. என்னென்னமோ பண்ண அந்த சீன் பண்ணுறது, சுற்றி கன்னி பெண்கள் இருக்கவே அவங்க முன்னாடி சீன் போடுற கேரக்டர். ஏன்னா இந்த சீசன் 9 ஸ்டார்ட் ஆகும்போது விஜய் சேதுபதி அவர்கள் அங்கே வந்து அவருக்காக ஒரு ஏவி போட்டாங்க. அதில் அவங்க ஃப்ரெண்ட்ஸே சொன்னாங்க, டே அவன் இங்கே இருக்க மாட்டானா, பொண்ணுங்க எங்கே இருப்பாங்களோ அங்கே தான்டா இருப்பான் அப்படின்னு இருப்பாங்க. என்னடா இது, இந்த ஒரு வார்த்தையை வந்துட்டு இந்த ஏவியில் வைக்கிறாங்கன்னு அப்பயே டவுட் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஆரா இன்னும் அந்த ஒரு சில பேர் பக்கத்தில் இருக்குது, அவருக்கு வந்து கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அதனால் வந்து என்ன பண்ணுறாரு, திவாகரை வந்து ரொம்ப மட்டமாக வந்துட்டு நடத்துறது ரொம்ப கேவலமாக இருக்குது. சரிங்களா? யார் என்ன ஒரு அதாவது உடம்பு நல்லா கட்டு மஸ்தாக வச்சு அழகாக என்ன இருந்தாலும் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனை வந்து மதிக்க தெரியணும். அந்த விஷயங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அது வந்துட்டு கண்டிப்பாக எடுபடாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மாயா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சூப்பரான கண்டஸ்டன்ட், செம்ம திறமை. ஆனால் அந்த மதிக்கிற விஷயத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாங்க. பிரதீபை கலாய்க்கிறது, அர்ச்சனாவை கலாய்க்கிறது, கடைசியில் ஒன்றும் மூலம் போச்சு. ஸோ அந்த விஷயங்கள் பண்ணாமல் கரெக்டாக அவங்களோட பாதையில் கரெக்டாக போய் சக மனிதனை மதித்து போனாங்கன்னா நல்லது. என்னத்தை சொல்ல பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த சூப்பர் டிலக்ஸ் வீடியோ நம்ம சொந்தமாக கடைசியாக 100 நாள் இவங்க அதுக்குள்ளே தான் இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இவங்க இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த வாரமே மாறும் நிலைமை. அப்போ இவங்களாம் என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பண்ணாதான் முற்பகத்தினு. இப்போ என்ன இருந்தாலும் தன்னை பார்த்து பின்ன பேசணும், அடுத்தது என்ன நடக்குமோ அதை யோசிச்சு பண்ணணும்னு எப்பயுமே சொல்லுவாங்க. என்னத்தை சொல்ல, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.